ஹாய், சேனலுக்கு மீண்டும் வருக. கடந்த வீடியோவில் சொன்னபடி என்ஐடி வெஸ்ட் பிற கல்லூரிகள் பற்றி ஒரு தனி வீடியோ செய்வேன் என்றேன் அல்லவா? இந்த வீடியோ அதை பற்றியதுதான். இந்த வீடியோவில் நான் என்ன செய்வேன் என்றால், என்ஐடி என்றால் என்ன, அல்லது என்ஐடிக்கும் வெளியில் உள்ள கல்லூரிகளுக்கும் என்ன வித்தியாசம், மிக தெளிவா ஒவ்வொன்றா பார்ப்போம். ரொம்ப தெளிவா புரியும்படி விளக்குகிறேன், துல்லியமாக விளக்குகிறேன். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். அதே போல் வீடியோவின் இறுதியில ஒரு சிறிய சர்ப்ரைஸ் உள்ளது. இறுதி வரை பாருங்கள், தவற விடாதீர்கள். சரி, வீடியோவை ஆரம்பிப்போம். முதலில் நிறைய மாணவர்கள் அண்ணா, நீங்கள் வீடியோவில் எல்லாவற்றையும் விளக்குகிறீர்கள், சொல்றீங்க. ஆனால் இன்னும் விவரங்கள் தேவைப்பட்டால் நான் எங்கு சென்று பார்க்க வேண்டும், அல்லது எங்கு எனக்கு கால் பேக் வர வேண்டும், மேலும் விவரங்கள் விளக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி செய்வார்கள் என்றால், நான் ஒவ்வொரு வீடியோவும் என்ஐடி பற்றி செய்தால் என்ஐடி சம்பந்தப்பட்டது, ஸ்காலர் பற்றி செய்தால் ஸ்காலர் சம்பந்தப்பட்டது. ஆனால் டிஸ்கிரிப்ஷனிலும் முதல் கமெண்டிலும் இருக்கும். அங்கு சென்று உங்கள் எண்ணுடன் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு கால் பேக் வரும். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சரி, வீடியோவை தொடங்குவோம். முதல்ல நான் மிக விரிவாக குறிப்புகள் எடுத்து வந்துள்ளேன், சரிங்களா? அப்போ என்ஐடிக்கும் மற்ற கல்லூரிகளுக்கும் என்ன வேறுபாடுகள், சரிங்களா? பின் விளக்குகிறேன். முதல் தலைப்பு பாடத்திட்டம். இங்கு நாம் சிலபஸ் பத்தி பேசுவோம். முதல்ல மற்ற கல்லூரிகள்ல, அதாவது சாதாரண கல்லூரிகள்ல பாடத்திட்டம் எதுவோ அது முற்றிலும் காலாவதியானது தான். காலாவதியான பாடத்திட்டம்னா நான் படித்த பாடத்திட்டம், எங்க அப்பா படித்த பாடத்திட்டம், அவர் அப்பா படித்த பாடத்திட்டம், இவையெல்லாம் ஒண்ணுதான். அதாவது கடந்த சில வருடங்களாக பாடத்திட்டம் மாறவில்லை. 70கள் 80களை சேர்ந்த தலைப்புகளை பற்றி நான் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறேன். இது முற்றிலும் காலாவதியான பாடத்திட்டம். ஆனால் என்ஐடியில் உள்ள பாடத்திட்டம் முற்றிலும் தொழில்துறைக்கு ஏற்றதாகவும் தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் உள்ளது. அதாவது இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற தேவையான தொழில்நுட்பங்களை இவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். தொடர்ந்து வளர்ந்து வருகிறது என்றால், உதாரணமாக ஏஐ எடுத்துக்கொண்டால், கடந்த 2 வருட ஏஐக்கும் இப்போதைய ஏஐக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. ஆரம்பத்திலிருந்தே இப்போ வரைக்கும் நிறைய வேரியன்ட்கள் உள்ளன. ஏஐ வளர்ந்துகிட்டே இருக்கிறது. ஆனால் 70கள் 80கள் தொடர்பான தலைப்புகளை பற்றி பேசுவது சரியல்ல. இப்போதைய ஏஐ பற்றி நாம் பேசணும். இப்போதைய ஏஐ தொழில்நுட்பங்களை நாம் கற்றுக்கொண்டால்தான் நம் தொழில் நிலையாக இருக்கும். என்ஐடியில் நாம் பார்த்த சிலபஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு சிலபஸ். அடுத்தது கற்றல் முறை. கற்றல் முறை என்னன்னா, வெளியே காலேஜஸ்ல எப்படி இருக்கும், விரிவுரை கல்வி எளிமையாக ஆசிரியர் பேராசிரியர் கரும்பலகையில் எழுதி புதுப்பிக்க சொன்னாரா சில கல்லூரிகள் அதிர்ஷ்டம் இருந்தால். அதே சில கல்லூரிகள் நீங்களே படிக்க வேண்டியிருக்கும். இங்க என்னன்னா, M.Tech முடிச்சவங்க உடனே விரிவுரையாளரா சேர்ந்து கற்பிப்போர் அதிகம். ஆனா சில கல்லூரிகள்ல நல்லா இருக்கு, 10-15 வருட அனுபவம் இருக்கும். விட்டால் நிஜ வாழ்க்கை திட்டங்கள் சிக்கல்களை எதிர்கொண்ட விரிவுரையாளர்கள் இருக்க மாட்டார்கள், சரிதானா? வெறும் கற்பித்தலை தொடரும் 10 வருடங்களாக அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப சொல்லி விளக்கும் ஆசிரியர்கள் மட்டுமே இருப்பார்கள். ஆனா என்ஐடியில் சுறுசுறுப்பான ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் அடிப்படையிலான கற்றல் இருக்கும். ஹேண்ட்ஸ் அண்ட் மற்றும் ப்ராஜெக்ட் அடிப்படையிலான கற்றல் என்றால், நான் ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது யாராவது அதை விளக்கி என்னையும் செய்ய வைத்தால் அதை ஹேண்ட்ஸ் அண்ட் என்போம். இங்கு என்ஐடியில் ப்ராஜெக்ட் அடிப்படையிலான கற்றல் உள்ளது. இது என்ஐடியின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். அடுத்து திறன் மேம்பாடு. திறன் மேம்பாடு என்றால் என்ன? நாம் என்ன திறன் கற்கிறோம்? வெளி கல்லூரிகள்ல தேற்றம் சார்ந்த கல்வி முறை தான் இருக்கும். சொன்னபடி போர்ட்டில் எழுதணுமா, புத்தகத்துல எழுதணுமா, அப்படித்தான் இருக்கும். இங்க என்ஐடியினர் உறுதியளிக்கிறது என்னன்னா, அவங்களின் முழு கவனமும் வேலைக்கான திறன்கள் மீது இருக்கும். வேலைக்கான திறன்கள் என்ன? வேலைக்கான திறன்கள் என்ன? நான் ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன். 2 வருடங்களுக்கு முன் ஏஐனா உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. இன்றைக்கு ஏஐ என் அன்றாட வாழ்க்கையில நான் பயன்படுத்துகிறேன். சாட்ஜிபிடி, பனானா அல்லது நானோ பனானா ஆகட்டும், Pew3 ஆகட்டும், வீடியோக்களுக்காக, சரி, என் கோடிங்கிற்காக கிளாட். நான் ஆஃப் உருவாக்க வேண்டும் என்றால் கர்சரில் உருவாக்குவேன். அப்படி பல ஆப்ஸ், பல டூல்ஸ், முழு ஏஐ. ஒரு நாள் ஏஐயை நீக்கிட்டு உங்க நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போதுள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல எத்தனை ஏஐ பத்தி பேசுகின்றன? சரி, ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் இவைதான்.
அடுத்த தலைப்பு பயிற்சியாளர்கள். இங்கு பயிற்சியாளர்கள் யார் இருப்பாங்க? இதுக்கு முன் நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை இதே வீடியோவில் சொன்னேன். இண்டஸ்ட்ரி அனுபவம் இல்லாமல் வெறும் டெக் முடித்து சேருவது அல்லது 5 முதல் 10 வருஷங்களாக அதே கோர்ஸ்களை சொல்ற நபர்கள் இங்கு இருப்பாங்க. ஆனா என்ஐடியில் அப்படி இல்லை. இங்கு என்ஐடியில் இண்டஸ்ட்ரி சான்றிதழ் பெற்ற பயிற்சியாளர்கள் இருப்பாங்க. இண்டஸ்ட்ரி சான்றிதழ் பெற்ற பயிற்சியாளர்கள் என்ன, என்ஐடியினர் சொல்றது என்னன்னா, ஒரு நபர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்து வந்தவர்கள் இருப்பாங்க. சரி, எனவே அப்படிப்பட்ட பயிற்சியாளர்களுடன் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உதவியாக இருக்கும். சரி, அடுத்த தலைப்பு பிளேஸ்மெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் என்னால் என்ன? பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி நான் ஏற்கனவே ஒரு பிரத்யேக வீடியோ நம்ம சேனலில் போட்டுல, சென்று பாருங்க. ஆனா நீங்க பார்ப்பதால சுருக்கமா சொல்கிறேன். வெளி கல்லூரிகளில் பிளேஸ்மெண்ட்ஸ் மிக குறைவு. வேலை கிடைச்சால் சேல்ஸ் அல்லது மார்க்கெட்டிங் போன்ற துறைகளிலும் வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது முழுமையாக நான் கோர். நான் சிஎஸ்சியில் சேர்ந்தாலும் சேல்ஸில் போய் என்ன பண்ணுவேன், மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுவேன், சரியா? ஆனால் என்ஐடியில் என்னன்னா, என்ஐடி மற்றும் நெக்ஸ்ட் வேவ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா என்ஐடி பற்றியும் தெரிஞ்சிருக்கும். சரி, நெக்ஸ்ட் வேவுடன் 2,000 to 3,000 நிறுவனங்கள் ஏற்கனவே தினசரி தொடர்பில் உள்ளன. அவற்றின் வலைத்தளங்களும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த நிறுவனங்கள் அனைத்தும் என்ஐடி மாணவர்களுக்கு ஒரு கூடுதல் நன்மை. அவர்களின் வலைத்தளத்தை பார்த்தால் 120க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஊதிய இன்டர்ன்ஷிப்கள் கிடைத்துள்ளன. இங்கு அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் முதல் ஆண்டிலேயே கிடைத்துள்ளன. இது மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மெரிட் ஸ்மெல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவர்கள்ட்ட 120 பேருக்கு ஊதிய இன்டர்ன்ஷிப்கள் கிடைத்துள்ளன. சரியா? வேலைவாய்ப்புகளில் நிச்சயமாக ஒரு அனுகூலம் உள்ளது. அடுத்து தொழில்நுட்ப அணுகல். இங்குள்ள மற்ற கல்லூரிகளில் முற்றிலும் காலாவதியான கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். பழைய கருவிகளையும் கற்றுத்தருகிறார்கள். ஆனால் இங்கு என்ஐடியில் சமீபத்திய ஏஐ, கிளவுட் மற்றும் ஆட்டோமேஷன் தளங்களில் கற்றுத்தருகிறார்கள். இது ஒரு வித்தியம் கம்பைன்ல கூடுதல் நன்மை என்னன்னு கேட்டால், அடுத்த ப்ராஜெக்ட்களை பற்றி உங்களுக்கு தெரிந்த 5 முதல் 10 இன்ஜினியரிங் மாணவர்களிடம் படிப்பவர்கள் அல்லது முடித்தவர்கள் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் செய்வீர்கள் என கேளுங்கள். அமீர்பேட்டில் வாங்குவதோ, கூகட் பள்ளியில் வாங்குவதோ அல்லது ஏதோ ஒரு தியரி அடிப்படையிலான ப்ராஜெக்ட் செய்வதோ இருக்கும். ஆனால் என்ஐடியில் அப்படி இல்லை. இங்கே நிஜ உலக, அதாவது தொழில் திட்டங்களை செய்வார்கள். சாதாரண திட்டங்கள் அல்லாமல் தொழில் சார்ந்த திட்டங்களை செய்வார்கள். அதனால் திட்டங்களை செய்வது உங்களுக்கு மிக முக்கியம். நீங்கள் வேலைக்காக வெளியே சென்ற பிறகு அங்கே என்ன திட்டங்களை செய்தீர்கள் என்பதை காட்ட முடிய வேண்டும். ஸோ நான் ஒரு ஏஐ பாட் டீலிஸ்பொலிஷன போர்ட்டல் டேஷ்போர்ட்டை உருவாக்கினேன். நான் அப்படி இங்கே டைப் பண்ணா அதனுடைய தொடர்புடைய முழுமையான தகவலை வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பிட ஆட்டோமேஷனை உருவாக்கினேன். ஸோ இப்படி நீங்க பண்ணா இந்த வேலை நேர்காணல்களிலோ எதிர்காலத்திலோ உங்களுக்கு சம்பளம் அதிகரிக்க அதிக வாய்ப்பு உள்ளது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ஐடி மற்ற பிற கல்லூரிகளை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சோம். சரிதானே? இந்த வீடியோ அதை பத்தி இதுதான். வீடியோவில் சொன்னது போல மாணவர்களில் யாருக்காவது என்ஐடியில் ஆர்வம் இருந்தால் செயல்முறை என்ன? விண்ணப்பத்தில் எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா? நம் மாணவர்களுக்கும் நம் சேனல் சந்தாதாரர்களுக்கும் மட்டுமே கீழே லிங்க் உள்ளது. ஓகேவா? அங்கே தள்ளுபடி கிடைக்கும். செல்லுங்கள், விவரங்களை நிரப்புங்கள், தேர்வு எழுதுங்கள். தேர்வு பற்றிய முழுமையான வீடியோ நம் சேனலில் வந்திருக்கும். இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அந்த வீடியோ ஏற்கனவே வந்திருக்கும். பாருங்க, நான் புலித்திருமே சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு நிச்சயம் உதவும். நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணி கேட்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் இப்போதே செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு வேற ஏதேனும் புதிய வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். நான் நிச்சயமா செய்வேன். என் விளக்கம் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். ஜெய் ஹிந்த்.